ஏய் அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜங்கு கான்சர்ட் தான் பார்க்க போகிறோம். மிஸ்ஸஸ் ஜியோன் பிரின்சஸ். ஸோ என்னடா அகைன் ஜங்கு கான்சர்ட் அப்படின்னு கேட்குறீங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா இது ஒரு பர்த்டே ஒன் ஷாட் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு ப்ரியாக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து நவம்பர் 21 தான் போடலான்னு இருந்தேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆச்சுடா. ஸோ அதனால தானே. ஸோ எல்லாருமே விஷ் பண்ணிடுங்க. ஹாப்பி பர்த்டே பிரியா. ஸோ எப்போவுமே ஹாப்பியர் ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ வரேன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ரீசெண்ட் டேஸில் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியலடா. ஸோ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ எனக்கும் ஒர்க் இருக்கும்ல. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ எகைன் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ சாரிடா. ஸோ நான் எஃப்எஃப்லாம் கண்டினியூவாக போட பார்க்குறேன் ஓகேவா? ஸோ ஜிமினுக்கு ஒன் ஷாட் இருக்குடா ஓகேவாடா? டேங்க்கும் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நான் ரெடி பண்ணணும்ல. ஸோ நைட் தான் கொஞ்சம் நான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்திருந்தேன். நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருந்தேன். ஸோ 2 டேஸாக ஹாஸ்பிட்டலாக இருந்தேன். ரீசன் சொல்லணும்னா எனக்கு இது ரொம்ப கேவலமாக இருக்கும். ஏன்னா ஷாக் அடிச்சிருட்றா அதுதான்டா. ஸோ அதான் நான் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சீரியஸில் தான் இருந்துச்சு. ஸோ போக போக இப்போ க்யூர் ஆகிட்டு ஸோ நைட் தான் வந்திருந்தேன். இதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி வந்து ரெக்கார்ட் பண்ண உட்காந்துட்டேன் தெரியுமா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சிச்சுவேஷன். ஏன்னாக்கா நீங்கள் வந்து போடுறீங்கல்ல வீடியோ டைமுக்கு 2 சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் எல்லோரும் கூப்பிடுவீங்க. ஹயாங் லைன்ஸ் ஒன் ஷாட் போடுறோம். ஸோ அதையும் போடாமல் விட்ருக்கேன். லாஸ்ட்டாக ஜின்னுக்கு ஒன் ஷாட் போட்டுட்டு கிட்டத்தட்ட 4 எஃப்எஃப் கிட்ட போயிட்டு இருக்குது. ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் வேறு இருக்குது. சரியாடா. ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து இதில் சொல்லிக்கிறேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன். பட் இதையும் பேசிட்டு போயிட்டேன். கண்டிப்பாக இது உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரெடி கம்யூனிட்டிலையும் போட்டிருந்தேன். ஸோ சில பேர்கிட்ட இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா என்கிட்ட நீங்கள் ஒன் ஷாட் கேட்டுட்டு அந்த டைட்டிலில் வேணும்க்கா அப்படின்னு கேட்டுட்டு இன்னொரு சேனலில் போயிட்டு கேட்டுறாதீங்க. ஏன்னா நான் போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக போடுவேன். ஸோ போட மாட்டேன்னா போட மாட்டேன். ஏன்னா சில டைம் வந்து இன்னொரு சேனலில் போட டைட்டிலில் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டுருவீங்க. ஸோ சேம் டைட்டிலில் வந்து என்னால் போட முடியாதுடா. ஸோ நான் ஸ்டோரி லைன் சேஞ்ச் பண்ணி போடுவேன். ஸோ எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா இப்போ நான் நீங்கள் சொல்கிற டைட்டிலில் வந்து போட்டேன்னா சில பேர் வந்து வேறு யூடியூப் சேனலில் அவங்க என்ன நீங்கள் என் டைட்டிலில் நீங்கள் போட்டிருக்கீங்க, என் ஸ்டோரியை காப்பி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சண்டை போடுவாங்கடா. ஸோ இது எனக்கு தேவையில்லாத வேலை தானே. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ரிக்வெஸ்ட் வேணுன்னா நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போடுவேன். ஸோ அதே மாதிரி நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டேன். நான் இந்த டைமுக்கு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ணிவிட்டு வந்து போடலான்னு போகும்போது அதே டைட்டிலில் போட்டிருக்காங்க. அதாவது என்கிட்ட வந்து ஐடியில் ரிக்வெஸ்ட் பண்ண அதே ஐடி தான் இன்னொரு சேனல் பொண்ணுக்கிட்டேயும் போய் கேட்டிருக்காங்க. அப்போ இது சும்மா தேவையில்லாத வேலை தானே. ஸோ எனக்கு அந்த டைமில் கோவம் வரும். கண்டிப்பாக எனக்கு கோவம் வரும். ஏன்னா நான் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சேனலில் அதே ஸ்டோரியை போட்டாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கோவம் வரும். ஸோ நானும் ஹியூமன் தானடா. ஸோ எனக்கும் வந்து நிறைய ஒர்க் இருக்குது. அதெல்லாம் விட்டு உங்கள் ரிக்வெஸ்ட்டை நான் அக்செப்ட் பண்ணி போடலான்னு ரெடி பண்ணும்போது ஸோ நீங்கள் அதை இன்னொருத்தங்கிட்ட கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் ஆகும் தானே. ஸோ இனி அந்த மாதிரி வந்து என்கிட்ட கேட்காதீங்க. நான் போடவும் மாட்டேன். இன்னொருத்தங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அதை போட மாட்டேன் சொல்லிட்டேன் சரியா? ஸோ இதை வந்து நான் உங்களோட ரிக்வெஸ்ட்டை சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கும் வந்து ஒர்க்லாம் இருக்குது. நான் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து செட் ஆகாதுல்ல. ஸோ அதனால் நான் சேனலை ரன் பண்ணணுமா வேணாமான்லாம் நிறைய டைம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் போட்டு இருக்கேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்டா. சரி அனிஷா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னா இக்னோர் பண்ணுங்க ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவாடா? அண்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம இப்போ ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபாரஸ்ட் தான். அதுக்குள்ளே ஒரு பர்சன் அப்படியே ஜீப்லேருந்து அப்படியே இறங்கிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக பிளாக் கலரில் ட்ரெஸ்ஸு. ஸோ எல்லாமே கவர் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு குடோன் மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே போனால் அங்கே ஒரு ஆஃபீஸர், சீனியர் ஆஃபீஸர் ஓகே சார் அப்படின்ட்டு பேசிட்டு அப்படியே உள்ளே போனால் அவங்க போய் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன வந்துட்டிங்களா? வந்துட்டேன் சார். சரி ஓகே இந்தாங்க இந்த ஃபைலை பாருங்கள். என்ன ஃபைல் சார்? அடுத்த மெஷினா? ஆமாம் அடுத்த மெஷின் தான். ஆனால் இது அவ்வளோ இம்பார்ட்டண்டான மெஷினா என்கிட்ட கொடுக்குறீங்க? இதுக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க. அண்டு இதை வந்து நீங்கள் 1 இயர்க்குள்ளே முடிக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் அந்த ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு
ஃபோட்டோவோட சார் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பிஸ்னஸ் மேன் தான் இவ்வளோ வருஷமாக நம்ம தேடிட்டு இருந்த அந்த மாஃபியா கிங். இவர் தான் மிஸ் ஜியோன் ஜங்குக். வாட்? அது அது பிஸ்னஸ் மேன் தானே? இவ்வளோவான இல்லீகல் ஒர்க் அதெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கணும் சார். எத்தனை பொண்ணுங்க லைஃப், சின்ன பொண்ணுங்க, காலேஜ், ஸ்கூல் பொண்ணுங்க எல்லாரும் லைஃப்லேயும் ப்ளே பண்ணிட்டான்ல. இவெல்லாம் உயிரோட இருக்கக்கூடாது சார். ஆமாம், இருக்கக்கூடாது தான். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இவன் இல்லீகலாக பண்ணுற விஷயத்தில் ஸ்மக்லிங் பண்ணுறான். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், பொண்ணுங்களை மட்டும் பிஸ்னஸ் இல்லை. அண்ட் அண்ட் என்ன சார் இல்லை, தப்பான விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறான். புரியல. ஆர்கன்ஸ் மட்டும் எடுக்கிறது அவன் வேலை கிடையாது. அண்டு பொண்ணுங்களை அந்த மாதிரி விஷயத்துக்கும். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அந்த மாதிரி விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறான். அண்ட் அதில் 6 to 21 அந்த ஏஜ்குள்ளே தான். அதுவும் சின்ன பொண்ணுங்கள்லாம். என்னால் என்ன பண்ணுறேனே தெரியல. என்னால் இதை அஃபிஷியலாக இறங்க முடியல. பட் அன்அஃபிஷியலாக தான் நம்ம இந்த மெஷினை முடிக்கணும் சார். இந்த மாதிரி பர்சன்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது சார். சொன்ன மாதிரி தான் நம்ம பிடிச்சிட்டு என்கவுண்டரில் போட்டுடலாம். அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெஷின். இதை கம்ப்ளீட்டாக முடிக்கணும். அதுக்கு எது சார் நீங்கள் 1 year கொடுக்குறீங்க? ஜஸ்ட் ஒரு 3 months போதும் சார், நான் பிடிச்சிடுவேன். ஆளே தக்காவாக மாட்டிக்கிட்டான். இதுக்கப்புறம் என்ன, பூந்து விளையாட வேண்டியதுதான். இங்கே பாரு, அவ்வளோ ஈஸியாக அவன் கோட்டைக்குள்ளே நம்மளால் போகவே முடியாது. இதுக்கு முன்னாடி நிறைய ஆஃபீஸர்ஸ் போயிருக்காங்க. அவங்க எல்லோரும் டெட் பாடி மட்டும்தான் கிடச்சிருக்கு. அவங்க எல்லாமே போட்டு தள்ளிட்டேன். ஆனால் நீ மட்டும்தான் சார். நான் பார்த்துக்கிறேன். எத்தனை பேரை கொன்ன என்ன, இதில் நானும் ஒருத்தியாக இருந்துட்டு போகிறேன். ஆனால் நான் சாக மாட்டேன் சார். இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் கொன்னுட்டு தான் நான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் அடிச்சுட்டு அந்த ஃபைலை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நடந்து போகிறாங்க. இந்த சைடு ஒரு சின்ன பொண்ணு, ஸ்கூல் பொண்ணு அப்படியே காம்பவுண்ட் சவர் எழுதி குதிச்சுட்டு, அம்மா என் ஹிப்பு வலிக்குது, ஏய் லெக்ஸி சீக்கிரம் போடுறி. போடுறேன், ஏது ரோஹி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியும் அப்படியே கடின்னு ஒன்று போடுறா. பார்த்தா ஸ்கூல் பேக் தான். ஏண்டி மயிறு, இந்த மாதிரி அடி போடுவேன், பட்டடி மேலே மறுபடியும் பட்டுறது, ஏண்டி இந்த மாதிரி பண்ணுறேன், ஐயோ என் ஹிப்பு அகைன் வலிக்குது, நான் தான் குனிஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியும், என் மேலே ஏண்டி போட்ட வலிக்குதுடி. இது உனக்கு தேவையா ரோஹி? உனக்கு தேவையா? நான் தான் சொன்னேன்ல, அவனை கண்டிப்பாக பார்க்க போய்த்தானே ஆகணும். அவன் இப்போ எங்கே இருப்பான்னு உனக்கு தெரியும்ல? தெரியும்டி, எனக்கு தெரியும். என் ஆளை பார்க்காம என்னால் இருக்க முடியல. அதான் ஸ்கூலை கட்டடிச்சிட்டு நான் வெளில வந்திருக்கேன். வா 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 அப்படின்னு கூப்பிடையும் அவளும் தலையிலே அடிச்சுட்டு கீழே விழுந்துட்டா. ஐயோ எனக்கு வேறு அடிபட்டு முட்டியெல்லாம் வலிக்குதுடி. பரவாயில்ல, ஃப்ரெண்டு மச்சான். ஆமாம், உன் கூட ஃப்ரெண்டாக சேர்ந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நான் ஸ்கூலை கட்டடிச்சு என் அம்மா கையில் அடி வாங்கிட்டே இருக்கேன் தெரியுமா? பரவாயில்ல, எனக்காக அடி வாங்கிக்கோ. ஈவினிங் உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன் மச்சான். போதும் நிறுத்து, என்ன உன் ஆளை பார்க்கணும், வா போகலாம் அப்படின்ட்டு அவளும் அவங்கள கூப்பிட்டு போகிறா. இப்போ நீங்கள் அப்படியே மாஸ்க் ஒன்று போட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் அப்படியே போய் அங்கே முன்னாடி நிற்கிறீங்க. அங்கே பாடி கார்ட்ஸ்லாம், ஏவா என்ன நீங்கள் ஸ்கூல் பொண்ணுங்க இங்கெல்லாம் வரக்கூடாது, பப்பில் நீங்கள் நாட் அலோட். எனக்கு 18 வயசாகிடுச்சு, நான் பப்புக்கு வரலாம். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பப்புக்கு வரலாம், உங்களுக்கு 18 வயசு ஆச்சுதான். பட் நீங்கள் இப்போ ஸ்கூல் யூனிஃபார்மோட இருக்கீங்க, எங்களால் அலோவ் பண்ண முடியாது, கிளம்புங்க. அங்கே என் ஆள் இருக்கா, விடுங்க, நான் போக போகிறேன். யார் இருந்தாலும் சரி, ஸ்கூல் யூனிஃபார்மோட உங்களுக்கு அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு உங்களை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுறாங்க. என்னடி உள்ளே விட மாட்டேங்கிட்டாங்க? அதான் நான் முன்னாடியே கிளாஸ் ரூம்லேயே சொன்னேன்ல, ஸ்கூல் யூனிஃபார்ம் வேணாம், ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போகலான்ட்டு. ஆனால் இப்போ அவனை பார்க்கணுமே, நான் இப்போ கட்டடிச்சிட்டு போனேன்னா என் ஆத்தாக்கார என்னை அடிக்குமே. கண்டிப்பாக தெரியுதுல்ல, அதுவும் நீ ஒரு பையன் பின்னாடி சுற்றுறேன்னு தெரிஞ்சா வீட்டில் தொடப்பு கட்டையே அப்படி 4-5 பறக்கும். தெரியும்ல, அப்போ மூடிட்டு இருக்க வேண்டியது தானே. எதுக்கு நீ அவன் பின்னாடி சுற்றுற? அவன் தான் உன்னை கால் தூசிக்கும் கண்டுக்க மாட்டேங்கிறானே. இல்லடி, லவ். சரி ஓகே, என்ன கருமமோ பண்ணி தொலைஞ்சிட்டேன். வா, உனக்கு அது ஐடியா இருக்குது. நீ என்னடி?
அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒர்க் பண்ணுறான். அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் பேக் பின்னாடி வந்து டோர் ஓப்பன் பண்ண சொல்லி. ஸோ அங்கே போனால் ரெஸ்ட் ரூம் வரல வந்து ஒரு விண்டோ ஓப்பனாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீ போ. அது கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமோ பாய்ஸ் ரெஸ்ட் ரூமோ எந்த கர்மமும் எனக்கு தெரியல. அவன் பாய்ஸ் ரெஸ்ட் ரூமை தான் ஓப்பன் பண்ணியிருப்பான். அப்போ உள்ளே யாராச்சும் இருந்தா பாரு. என்னடி என் ஆளை மட்டும்தான் நான் பார்க்கும், கண்ட நான் நான் பார்க்க மாட்டேன். சரி புரியுதுல்ல, மூட்டு வா. உனக்கு உன் ஆளை பார்க்கணுமா வேணாமா? பார்க்கணும். நேற்று அவனை பார்க்கவே இல்லை தெரியுமா, எவ்வளோ நாள். முந்தா நாள் தாண்டி பார்த்தேன், ஏண்டி இப்படி உருட்டுற? சரி வா, சமாளிக்காத அப்படின்ட்டு நீங்களும் அவ கூட போகிறீங்க. ஸோ அகைன் வந்து நீங்கள் வந்து செவரேறி குதிச்சு அப்படியே போகிறீங்க. லெக்ஸி அதுக்கு மேலே அப்படியே உட்காந்துட்டு சீக்கிரம் போயிட்டு வாடி, இல்லைன்னு வையேன் உனக்கு விளக்க பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை அப்படியே லாக்கப்பில் தள்ளிடுவாங்க. சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விண்டோ பார்த்தா, லெக்ஸி ஈவினிங் உனக்கு சரக்கு வாங்கி தரேன்டி. சரி வாங்கித்தா, அதுக்கு தானே இவ்வளோ மாமா வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு அவளும் அப்படியே இங்கே வந்து கீழே இறங்கிட்டா. இப்போ உங்களை வந்து கஷ்டப்பட்டு அந்த விண்டோ சைடில் அப்படியே தள்ளுறா. ஸோ நீங்களும் அப்படியே ஏறி குதிச்சு அந்த சைட் போயிடுறீங்க. பார்த்தா ஒரு பையன், யாரு நீ? அது ரெஸ்ட் ரூமில். ஐயோ பார்த்துட்டேனே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்து கண்ணை முட்டைக்கண்ணி வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. மயிறு நீயா? உன்கிட்ட எத்தனை டைம் சொல்கிறது, கடைசியில் உச்சா கூட போட மாட்டியாடி, எங்கேயும் வந்துட்டியா? ஜங்கு சாரி, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். அதுக்கு ரெஸ்ட் ரூமில் ஏண்டி இந்த மாதிரி பண்ணுற? ஒரு உச்சா கூட உன்னால் போக முடியலடி, எங்கேருந்து குதிக்கிறனே தெரியல, தாவி குரங்கு மாதிரி குதிச்சுட்டே இருக்க. உன்னை பெற்றாங்களா இல்லை செஞ்சாங்களா? இல்லை கண்டிப்பாக பெற்றாங்க தான், ஆனால் இதுக்குள்ளே நீ இருப்பேன்னு தெரியாது. நான் இருப்பேன்னு தெரியாது, அப்போ நான் இல்லாமல் இன்னொருத்தர் இருந்தால் பார்த்துருவியா? இல்லை ஒன்று பார்க்கத்தான் வந்தேன். உன்னை தான் உள்ள பாடிகார்ட்ஸ் விட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களே, நீ ஸ்கூல் யூனிஃபார்மோட வந்திருக்க, உன்னை எப்படி விடுவாங்க? அதான் நான் எங்கெல்லாம் வலையில் வந்தேன். ஆனால் எப்படி யாரும் இல்லைன்னு சொன்னான் அந்த நாய். நீ எப்படி உள்ள வந்த? இப்போ எதுக்கு இங்கே வந்த? உன்னை பார்க்கணும் போல இருக்கு. என்ன எதுக்கடி பார்க்கணும்? அதான் எத்தனை டைம் சொல்கிறது, நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னை லவ் பண்ணுன்னு. ஸ்கூல் போனால் லவ் பண்ண முடியாது, படி. லவ் பண்ண முடியாத? நான் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ஷர்ட் போட்டு அப்படியே கழட்டி விட்டு ஒரு மாதிரி ஆட்டிகிட்டே நிற்கிறீங்க. சிலுக்கு நாடி, சிலுக்கு மாதிரி இருக்க. ஆமாம், அந்த மாதிரி இப்படி ஃபிட்டான பசங்களுக்கு என்னை மாதிரி சிலுக்கு மாதிரி பொண்ணுங்க தானே பிடிக்கும். அதான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. நீ எப்படி இருக்க? கருமம், மூட்ரி, உங்களை மூட வேண்டியதா மூட்ரி. அது நான் உனக்கு தானே காட்டுறேன், நீ எனக்கு தப்பா பண்ணல. பாரு, நான் சொல்கிறேன், ஈவினிங் என் கூட டேட்டிங் வரணும். ஏதாவது டேட்டிங்கா? என்னெல்லாம் டேட்டிங் பண்ண முடியாது. நான் என்ன உன்னை மாதிரி ஸ்கூல் போனேன் இல்லை காலேஜா? இல்லை நான்லாம் பெரிய ஆளுடி. நீ எவ்வளோ பெரிய சியோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது இங்கே பாரு அப்படின்ட்டு அவன் கிட்டே போயிட்டு அவன் ஷார்ட் பட்டன் அப்படியே ஒரு மாதிரி நோண்டிட்டே, இங்கே பாரு ஜோங்கு, நான் அவன் பின்னாடி சுற்றுறேன்ல, ஆனால் ஸ்கூலே என் பின்னாடி சுற்றுது தெரியுமா? எவ்வளோ பசங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, ஆனால் நீ தான் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. கண்டுக்கிற மாதிரி இருக்கணும் நீ. என்ன, நான் ஸ்கூல் பொண்ணுன்னா உனக்கு பிடிக்கலையா? சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் மந்த் தான், அதுக்குள்ளே நான் காலேஜ் போயிடுவேன், அப்போ உனக்கு என்ன பிடிக்கும்ல? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? எனக்கு 18, உனக்கு 26, இதுக்கப்புறம் 27 ஆக போகுது, அதில் என்ன? போடி இந்த சைடு. இல்லை அப்படின்னு சொன்ன பின்னாடி இப்போ வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. விட்ரி. இல்லை நீ சொல்ல, ஈவினிங் வருவேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நான் விட்டுறேன். நான் யாருன்னு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கல, யாருன்னு தெரிஞ்சா என்னை லவ் பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ண மாட்டேல்ல? அது புரியல. என்னை உண்மையாகவே லவ் பண்ணிட்டியாடி? ஆமாம், அதான் உன் பின்னாடியே இந்த 3 மாதமாக சுற்றுனல, என்னை கண்டுக்கிறியா? ஐயோ வெறுப்பேத்துறாளே. சரி ஓகே, இங்கே பாரு, என் ரெஸ்ட் ரூமில் நீயும் நானும் மட்டும்தான், என் பாடி கார்ட்ஸ் அங்கே நிற்கிறாங்க. உன்கிட்ட கேட்குறேன் சொல்லு, யாருமே வர மாட்டாங்க.
எதுக்கு இவ்வளோ இழுக்கிற? ஸ்ட்ரைட்டாக கேளுடா. ஆ, நான் யாருன்னு தெரியுமா? ஆ, தெரியுமே. ஜியோன் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஒரே வாரிசு மிஸ்டர் ஜியோன் ஜங்குக், சிஇஓ. ஐய், அதை தாண்டி என்னை பார்த்தா எப்படி பையன் மாதிரி தெரியுது? ஆ, ஹாட்டா, பார்க்க அப்படியே மேன்லியா? ஏய், அதெல்லாம் விடு. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஆ, லைட்டாக பொறுக்கி மாதிரி இருக்க, ஆனால் ஹேண்ட்ஸம் பொறுக்கி. வெறுப்பேத்தாதடி. என்னை பாரு, நான் நல்லவனா கெட்டவனா? நல்லவனும் கிடையாது, நீ கெட்டவனும் கிடையாது. ஆனால் உனக்கு கெட்டவன்னு சொல்லலாம், பட் நல்லவன்னு சொல்லலாம். என்ன 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 கடுப்பேற்றி பார்க்குறியா? கடுப்பேற்றி பார்க்குறியாடி? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ரொம்ப கொடூரமான மாஃபியான்னு தெரியுது. வாட்? அப்போ உனக்கு தெரியுமா? அவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சு தான் உன் பின்னாடி சுற்றுறேன், லவ் பண்ணுறேன். இதை கூடவா நான் தெரிஞ்சுக்க மாட்டேன்? அப்போ நான் ஒரு மாஃபியான்னு தெரிஞ்சிட்டும் நீ என் பின்னாடி வர்ற? ஆமாம், நான் தெரிஞ்சுட்டு தான் வர்றேன். எனக்கு என்ன, அது உன்னோட பிஸ்னஸ், அதில் நான் எப்படி தலையிட முடியும்? ஸோ எனக்கு வேணும் நீ மட்டும்தான். எனக்கு நீ மட்டும்தான் வேணும். உன்னோட எந்த இதுவுமே எனக்கு வேண்டாம். உன்னை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். என் லவ் பிளைண்டாக இருக்கும், எதையும் பார்க்க மாட்டேன். எனக்கு நீ மட்டும்தான் வேணும் ஜங்கு. ஓ, நான் எப்படி இருந்தாலும் உனக்கு ஓகே? நீ எப்படியா இருந்தாலும் எனக்கு ஓகே ஜங்கு. நான் உன்னை லவ் தான் பண்ணுறேன். ஓ, ஆனால் ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு பொண்ணுங்க பத்தாதுடி, பல பொண்ணுங்க கூட போயிருப்பேன். மாஃபியானா எப்படின்னு தெரியும்ல? நீ என்ன சொல்கிற? நான் இந்த பப்புக்கு அடிக்கடி வர எதுக்கு? அந்த மாதிரி மேட்ருக்கு தான். இப்போ கூட ஒரு பொண்ணை மேட்ரு பண்ணலான்னு வந்தேன். அப்போ நீ வரியா? அது அது என்ன இந்த மாதிரி நம்ம ஸ்லட்டுன்னு நினச்சிட்டியா? அப்போ நீ எல்லா பொண்ணுங்க கூடயும் இருப்பேன். எனக்கு ஒருத்தி கூடலாம் பத்தாது. இல்லை, போய் சொல்கிறேன். என்னை துரத்துறதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணுற, நான் நம்ப மாட்டேன். உன்னை பற்றி எல்லாமே சர்ச் பண்ணியிருக்கேன். நீ ஒரு மாஃபியன் வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீ ஆனால் பொண்ணு கூட அப்படி இப்படின்னு அஃபேர்லாம். உன்னெல்லாம் எனக்கு லவெல்லாம் செட் ஆகாது. லவெல்லாம் சுத்தமாக பிடிக்காது தெரியுமா? அதெல்லாம் பொண்ணுங்களை பெட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இதை கூட தெரிஞ்சுக்காமல் போயிட்டியடி, குழந்தையாடி நீ. இல்லை, நீ போய் சொல்கிற, நான் நம்ப மாட்டேன். உன் பின்னாடி சுற்றி நான் டார்ச்சர் பண்ணுறதால இந்த மாதிரி சொல்கிறேன்ல. அப்போ உனக்கு ப்ரூஃப் பண்ணால் நீ நம்பிடுவேன். நம்ப மாட்டேன். சரி, ஓகே. நான் இப்போது ரூமுக்கு போகிறேன், நீ வெளில வா. என் பாடி கார்ட்ஸ் நான் என் ரூமில் உன்னை கொண்டு போயிட்டு விடுவாங்க. அப்போ கண்ணால் பாரு அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போயிடுறான். நீங்கள் அப்படியே நெஞ்சில் கை வச்சுட்டு, உண்மையாக இருக்குமோ? மாஃபியாஸ்லாம் இருப்பாங்க தான், ஆனால் நம்ம சர்ச் பண்ணும்போது இவன் பொண்ணுங்க கூட அப்படி இப்படி இருக்கக்கூடிய பர்சன் இல்லையே. அந்த டிடெக்டிவ் என்கிட்ட போய் சொல்லிட்டான், பொறுக்கி காசை வாங்கிட்டு. ஆனால் என் ஜாவுக்கும் சந்தேகப்பட மாட்டேன். என் ஜாவுக்கு அப்படி கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு வளைக்குது. உனக்கு ஏன் பெயினாக இருக்கிறோஹே? அதெல்லாம் கிடையாது. நம்ம போய் கண்ணால் பார்ப்போம். நாம் பின்னாடி சுற்றுறோன்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட போய் சொல்கிறான். ஆமாம் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே வெளில போகிறீங்க. அந்த பாடி கார்ட்ஸ் உங்களை பார்த்துட்டு, மேம் எந்த சைட் அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு போய் ரூமுக்கு போய் விட்றாங்க. ஸோ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போனால் அவங்க அப்படியே ஷாக்கு. நீங்கள் அப்படியே லாக் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. ஜங்கு ஒரு சோஃபாவில் பப்பரப்பான காலை விரிச்சிட்டு இருக்கான். 2 சைடில் பொண்ணுங்க தான். அப்படியே அந்த பாடி அப்படியே ரப் பண்ணிவிட்டு ஷர்ட் பட்டெலாம் அன்பட் பண்ணிவிட்டு அவன் நெக்கில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து ஒரு மாதிரி அங்கேயே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. உங்களுக்கு வலிக்குது. ரோஹி, என்ன நடக்குது? உனக்கு சொந்தமான ஒருத்தர் இன்னொருத்தர் டச் பண்ணுறா, நீ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறீங்க. நீயும் வரையடி, என் பேண்ட்டு கிட்ட ஃப்ரீயாக தான் இருக்குது, அங்கே வேணா ரப் பண்ணுறியா? விடக்கூடாது அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்க 2 பேர் அவங்க 2 அவங்க ஹேரை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவளுங்க அப்படியே சண்டைக்கு வராங்க. ஸோ நீங்களும் ஏன்னா நீங்கள் அடிச்சிருப்பீங்க. ஸோ மறுபடியும் 2 பேரும் ஃபைட் பண்ணி அது 2 பேரும் அடித்து அப்படியே விரட்டிடுறீங்க. நடி பண்ணுற? அதான் நான் இருக்கேன்ல, எதுக்கு எல்லா பொண்ணுங்கிட்டையும் போகிற? சரி, ஓகே, நீ பொண்ணுங்கிட்ட இதுக்கு முன்னாடி போனதாகவே இருக்கட்டும். ஆனால் இதுக்கப்புறம் நீ எந்த பொண்ணுங்கிட்டையும் போகாது. அது எப்படி ஒன்றா சொல்ல முடியும்? நான் போவேன்டி, எனக்கு வேணும், நான் அப்படி தான் போவேன். எனக்கு நான் ஹாப்பியாக இருக்கிறோன்னா என்னை யார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவா? அது எனக்கு பொண்ணுங்க வேணும், நான் போவேன்.
அதான் நான் இருக்கேன்ல, உனக்கு பின்னாடியே சுற்றுறேன்ல, லவ் பண்ணுறேன்ல, என் கூடயே பண்ணு. ஆனால் வலிக்குது, தெரியல, என்னமோ பெயினாக இருக்குது. ஆனால் லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். நீ இப்படி இருக்கன்னு தெரிஞ்சும் உன்னை விட்டு போக முடியலன்னா உன்னை எந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுறேன்னு பாரு. இப்போ கூட என் லவ் உனக்கு புரியலல்ல. நீ எல்லாம் பண்ணவங்க கூட இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சும் உன்னை லவ் பண்ணுறேன், என் கூட இருன்னு சொல்கிறேன். அப்படி இருந்து உனக்கு புரியலல்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக பேசையும், ஏய் நான் இப்போ அழுகிறியா என்ன? இல்லை, ஆனால் வருது, வலிக்குது, என்னமோ தெரியல. சரி ஓகே, ஆனால் நீ இந்த அளவுக்கு என்கிட்ட கெஞ்சுற, அதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆ, என்னது? என்ன ஆப்ஷன்? ஓகே ஃபைன், அது நான் சொல்லிடுறேன், கோவப்படாத. நீ கோவப்பட மாட்டேன். நான் இந்த மாதிரி பண்ணவங்க கூட இருக்கேன்ல, எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குறாங்க, அது மாதிரி நீ எனக்கு கொடு. புரியல, என்ன மாதிரி புரியல? இதான் இந்த சின்ன பொண்ணுகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. ஏய், உனக்கு 18 ஏஜ் ஆகிட்டுல? ஆகிட்டு. அப்பா புரியும்டி. என்ன புரியும்? நீ என்ன சொல்ல வர? உன் கூட இருந்தால் உனக்கு எப்போவுமே ஹாப்பினஸ் கொடுப்பேன். அது நான் சொல்கிறது அது கிடையாது. எது? இந்த பொண்ணுங்க கூட நான் இருக்கேன்ல, அது மாதிரி என் கூட இரு. ஒரு நைட்ரி, ஒரு 1 நைட் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணு. எனக்கு உன் கூட ஓகேவா இருந்துச்சுன்னா நான் உன் கூட இருக்கேன். பட் அந்த மேரேஜ் லவ்லாம் எனக்கு செட் ஆகாது பேபி. என்னோட ப்ரின்சஸாக இரு, ஓகேவா? அப்போது அதுக்கும் மட்டும்தானா? அதுக்கும் தாண்டி எனக்கு அது வேணும். எப்படின்னா, நான் எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், ஒரு மாஃபியா, கன் ஷூட்டிங் அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஸோ என்னோடய டென்ஷனை குறைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ப்ளஷர் கொடு. ஸோ உனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும், எனக்கும் ஹாப்பினஸ். எனக்கு நேடியாக இருக்கும்போது பொண்ணுக்கிட்ட போவேன். அது மாதிரி நீ வா. அப்போ நீ என்னை பெட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவியா? அப்போ லவ்வெல்லாம் கிடையாதா? பண்ணும்போது பிடிச்சி தண்டி பண்ணுவாங்க, பிடிக்காம ஒரு பொண்ணை தொடுவாங்களா? உனக்கு புரியல. ஜஸ்ட் ஹானஸ்ட் மட்டும் என் கூட பண்ணு, உனக்கே ஓகேவா இருக்கும். அப்போ நீயே கேட்க ஸ்டார்ட் பண்ணுவேன். இதை மாதிரியா ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேல? உன்னோட ஏஜ் பசங்கள்லாம் அப்படி தானே, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா இருந்துட்டு ஜாலியாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நீ என் பின்னாடியே சுற்றுற. ஸோ முடிவு பண்ணிக்கோ, நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் என் வீட்டை வா, புரியுதா? இல்லை, நானே இந்தா பிடி என் விசிட்டிங் கார்டு. ஸோ என்னோடய கெஸ்ட் ஹவுஸ் வந்துடு, புரியுதா? அப்படின்ட்டு ஜாம போயிடுறான். ஸோ நீங்கள் அதே விண்டோவில் எழுதிச்சு ஒரு மாதிரி சேட் அவங்க பேக்கே பிடிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. லெக்ஸி, முன்னாடி ஆச்சு, எப்போவும் மீட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக வருவேன். பட் என்ன இன்னைக்கு ரொம்ப சேடாக இருக்க? அது ஒன்றும் இல்லடி. சொல்லு, ஏதாச்சும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினானா, இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டானா? எப்போவும் என்னை ரிஜெக்ட் தானே பண்ணுவான், இது ஒன்றும் புதுசு கிடையாது. அப்போது ஏண்டி அதுக்கு மேலே ஏதாச்சும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டானா? அது எப்படி சொல்லுவேன்? என்னை தப்பாக நினைக்க மாட்டியா? சொல்லு, நீ எவ்வளவோ சொல்லிட்ட, நான் எவ்வளவோ உன்கிட்ட கேட்டேன். இதுக்கு மேலே என்ன? அளவுக்கு எந்த அளவுக்கு இறங்கி ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன்டி. உனக்கு அவன் வேணும் தானே, நீ என் ஃப்ரெண்டு. இது வரைக்கும் நீ இதுக்கு மேலேயும் ஆசைப்பட்டது கிடையாது. அந்தளவுக்கு உன் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் மேலே நீ ஆசைப்பட்டிருக்க, இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னையும். ஸோ நீங்கள் நடந்து எல்லாமே அவகிட்ட சொல்கிறீங்க. என்னது, நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லியும் உன்னை படுக்க கூப்பிட்ருக்கா? நீ ஏடி சொன்ன? நான் எதுவுமே சொல்லலை. அப்போ ஓகேன்னா அர்த்தம்? இல்லைடி, ஆனால் எனக்கு டபுள் மைண்டாகவே இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல தெரியுமா? ஆனால் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், படுக்கவான்னு கேட்குறான். எனக்கு இந்த டைமில் என்ன சொல்கிறேன்னு ஐடியாவே கிடையாது. ஆனால் அவன் எனக்கு வேணும். ஒரு விஷயம் சொன்னான், நான் பொண்ணுங்கக்கிட்டேலாம் போகலை, என்னை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணு, நான் போகாமல் உன் கூட இருக்கேன், ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிப்பார், உனக்கு எனக்கு பிடிக்கும், இதுதான் லைஃப், ஐ மீன் லாஸ்ட்டு தான் லைஃப், அந்த மாதிரி அவன் சொன்னான் தெரியுமா? ஆனால் அவன் கூட நான் இருக்கத்தான் போகிறேன், முடிவு பண்ணிட்டேன். நான் அவன் கூட ஒரு நைட் இருந்து அவனுக்கு லவ்னா புரிய வைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அறிவு இருக்கா?
அவள் உன்னை எதுக்கு கூப்பிட்ருக்கான்? ஆனால் நீ உன்னையே கொடுத்து தான் உன் லவ்வை ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் வேண்டாம். இல்லை, நான் போவேன், எனக்கு அவன் வேணும், எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, பட் அவன் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி தானே, ஸோ அதான் அப்படி இருக்கான். நான் புரிஞ்சுக்கிறேன் அவனை. அவனை நீ புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிற, பட் அவன் உன்னை புரிஞ்சுக்கிறானா? இல்லை, என்னை புரிஞ்சுப்பான், என் பின்னாடி வருவான், என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவான், அவன் என் பின்னாடி கெஞ்சுற அளவுக்கு நான் வைப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மாக்கிட்ட தான், அம்மா நான் நாளைக்கு காலேஜ் முடிஞ்சு லெக்ஸி வீட்டுக்கு போக போகிறேன். எதுக்கு? இல்லைம்மா, ஸ்டடி பண்ணும், அதுதான். ஆமாம், எனக்கு புரியல, நீ என்ன பண்ணுறனே தெரியல, ஏதோ பண்ணுற, ஆனால் ஒரு டைம் என்கிட்ட மாட்டுவேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேராக ரெடி ஆகிட்டு அப்படியே தான் ஸ்கூல் போகிற மாதிரி போகிறீங்க. பட் ஸ்கூல் போகலை, ஸ்ட்ரைட்டாக ஜங்குக்கோட கெஸ்ட் ஹவுஸ் தான் போகிறீங்க. ஸோ அங்கே போனால் ஆல்ரெடி கார்ட்ஸ் பாடி கார்ட்ஸ் தான், அவங்க உள்ளே விட்டுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க. அவ்வளோ பெரிய மேன்ஷன், கெஸ்ட் ஹவுஸு இவ்வளோ பெருசாக இருக்குது, மாஃபியாவில் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போனால் ஹாலில் தான் ஜங்குக்கு அப்படியே கேஷுவலாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க, போய் நிற்கிறீங்க. ஸோ டிவியை பார்த்தா அந்த மாதிரி சீன்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் கவச்சிலே இருப்பான். ஏய் நான் வந்துட்டியா என்ன, உட்காரு அப்படின்னு நீங்கள் சோஃபாவில் வந்து உட்காடுறீங்க. ஏய் அதான் இந்த பெரிய லேப் இருக்குல்ல என்னோட, உட்காரு உனக்கு தான் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களை தூக்கி அப்படியே ஹிப்பை தூக்கி 2 சைடு டபுள் சைட் போட்ட மாதிரி உட்கார வச்சுக்கிறான். ஸோ நீங்கள் 2 சைடும் அப்படியே உங்கள் பேக்கை பிடிச்சிட்டு க்யூட்டாக ஒரு போனி டெயில் தான் போட்டிருப்பீங்க, முன்னாடி ஹேர்லாம் எடுத்து விட்டுருப்பீங்க. ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படியே ஏய் அழகாக இருக்கடி, அன்றைக்கி ரெஸ்ட் ரூமில் பார்க்க கூட எப்படி இல்லை தெரியுமா, அப்படியே உட்காந்துட்டு இருக்கல்ல அப்படின்ட்டு ஒருமே உங்கள் காலேஜ்லாம் வாய்ட் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப்டாக ஃபீல் ஆகுது. ஓ என் பிரதர் உன்னை இடிக்கிறானா? அப்படித்தாண்டி, உன்னை மாதிரி பொண்ணுங்கள்லாம் பார்த்தா அப்படித்தான் அப்படியே நின்றுப்பான். சரி ஓகே, எதுக்கடி இந்த போனிட்டேல், கலட்டி விடு, ஃப்ரீ ஹேரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த போனிட்டேல் அப்படியே அந்த பூல்லாம் கலட்டி விட்டுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஃப்ரீ ஹேரில் அப்படியே இருக்கீங்க. இப்போ எதுக்குடி பேக்கை டைட்டாக பிடிச்சிக்கிற, பின்னாடி கலட்டு அப்படின்ட்டு அதை கலட்டி அப்படியே அந்த சோஃபாவில் எறிஞ்சிடுறான். இப்போ அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஹிப்பை பிடிச்சி ஒரு மாதிரி ஷேக் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிவிட்டு உங்களோட ஷர்ட் பட்டன் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ஸோ ஹேண்ட் அப்படியே பிடிச்சிட்டு, ஏய் என்ன பண்ணுறீங்க? ஏய் அதான் கூப்பிட்டேன்ல ஹானஸ்டான்னு, ஆனால் இது 1 டே நைட் ட்ரீஸ், வேறு மாதிரி டேயில் பண்ணலாம். எப்போ நைட்டான தான் பண்ணுவேன், எனக்கு டேயில் பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவன் உங்களுக்கு ஹிப்பில் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு லிஃப்ட் பண்ணிட்டு மாடியில் ஆகிட்டு போகிறான். ஸோ ஸ்டெப்பில் ஆகிட்டு போதே உங்களுக்கு ஒரு மாதிரி ஜர கொடுது. ஸோ டைட்டாக ஜவுக்கு ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. ஜவுக்கு அப்படியே உங்கள் பேக் அப்படியே ரப் பண்ணிவிட்டு, ஏடி பயமாக இருக்கா, நீ எப்படி ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்ப எனக்கு தெரியும், ஆனால் என்னடி இவ்வளோ நர்வஸ் ஆகுற, பாடியெல்லாம் சொட் ஆகுது, எப்படி இருந்தாலும் எனக்கு என் லைஃப்பில் மஜா தான், நீ வர்ஜின் இல்லை, அப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் எனக்கு. உனக்காக தாண்டி அப்படியே மாஸ்டர் ரெடி ஆகிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தேன், நீ வருவேன்னு தெரியும். தெரியுமா? தெரியும், இதான் என்னை உண்மையாக லவ் பண்ணுறல, ஸோ என்னை மாற்றலாம் லவ் பண்ணி அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பிளான் போட்டிருப்பியே, அதோ ஃப்ரெண்டுக்கிட்ட கூட ஷேர் பண்ணியிருப்பியே, எல்லாம் புரிய வைக்கிறேன், அவன் கூட ஒரு நாள் இருந்து. இது எப்படி உனக்கு தெரியும்? எல்லாரும் இந்த மாதிரி டயலாக் தான் நடிப்பாங்க, அதெல்லாம் தெரியும் வாடி அப்படின்ட்டு உங்களை அப்படியே பெட்டில் போடுறான். இப்போ உங்கள் ஷூஸ்லாம் அப்படியே கழட்டி விட்டுறான். ஸோ அப்படியே பார்க்குறான், நாடி உன் தைஸ் இப்படி ஒரு மாதிரி வாழைத்தண்டு மாதிரி என்ன நெளிவு வளைவு செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு உங்கள் ஹாலை பிடிச்சி அப்படியே ரப் பண்ணிகிட்டே வர்றான். ஸோ இப்போ நீங்கள் டிஷர்ட் அந்த ஷர்ட் தானே போட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஷர்ட் அப்படியே பட்டன்லாம் கழட்டிட்டு ரிமூவ் பண்ணிடுறான். நீங்கள் அந்த ரெட் கலர் ஸ்கர்ட்டுக்கும் உள்ள ரெட் கலர் தான் இன்னர் போட்டிருக்கீங்க. செம்ம ஹாட்டாக இருக்கீங்க. ஒரு ஸ்கர்ட் ரெட் அண்ட் பிளாக்கில் இருக்கும். ஸோ நான் அப்படியே உங்கள் சங்கு பார்க்குறான். ஏய் நாடி என் ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு வரேன்
அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ்ஸே அப்படியே ஃபுல்லாக கலட்டுறான். இப்போ தான் பார்க்குறீங்க, ஆல்ரெடி வந்து செஸ்ட்டு லைட்டாக பார்த்துருப்பீங்க. பாடி ஃபுல்லாக அவ்வளோ டேட்டூஸ் இருக்கும். அவன் ஹேண்ட்லாம் டேட்டூஸ், செஸ்ட்லலாம் டேட்டூஸ் போட்டு வச்சுருப்பான். ஒரு மாதிரி பார்க்க ஒரு மாதிரி அவ்வளோ எப்படி சொல்கிறது, ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருப்பான். அவ்வளோ இதாக இருப்பான். ஸோ உங்களுக்கு பார்க்கவே ஒரு மாதிரி பயம் கொடுக்குது. என்ன இப்படி இருக்கான்? அப்போ நான் எப்படி இவனுக்கு பத்துவேன்? இல்லை இல்லை, பி போல்ட், நீ ரொம்ப போல்டாக இருக்கணும். இப்போ தான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஏய் என்னை பாரு, எல்லாத்துக்கும் ரெடி ஆகி தானே இந்த பெட்டு வரைக்கும் வந்திருக்க, அப்படின்னா எல்லாம் பார்க்கத்தானே அப்படின்ட்டு நீங்கள் வந்து போட்டிருப்பீங்கள்ல மேலே, அதை அப்படியே கழட்டி விட்டுறான். கழட்டி விட்டு ஸ்ட்ரைட்டாக உங்கள் நெக்கில் அப்படியே ஸ்மெல் பண்ணி, உங்கள் இயர்ஸ்கிட்டே ஒரு மாதிரி பைட் பண்ணி, ஒரு மாதிரி உங்கள் அவன் ஃபேஸை வந்து டச் பண்ணி, அப்படி ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி ஷேக் பண்ணிட்டே இருக்கான். ஸோ அப்படியே தான் நீங்கள் லிப்ஸை பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல, அப்படியே வந்து கிஸ் பண்ணிடுறான். ஸோ உங்களுக்கு வந்து பேக் கிஸ் பண்ணக்கூட வந்து டைம் கொடுக்கல, அவனே ப்ராப்பராக எல்லாமே லீட் எடுத்து பண்ணுறான். ஸோ உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணிவிட்டு, உங்கள் ஸ்கர்ட்டுக்குள்ளெல்லாம் கைவிட்டு அவங்க இன்னருக்கு மேலே ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். ஸோ அப்படியே சைடில் விட்டு அவன் எப்படி சைடாக ஃபிங்கர் வந்து உள்ளே இன்சைட் பண்ணுறான். வலிக்குது. நாடி ஒரு ஃபிங்கரை தான் விட்டேன், அதுக்குள்ளே வலிக்குதுன்னா அப்போ என்னோடய தம்பி எடுத்து விட்டேன்னா எப்படி வலிக்கும்? தெரியலையே, ரொம்ப வலிக்கும் போலையே, அவசரப்பட்டு வந்துட்டேன்னா. அதான் முன்னாடியே சொன்னேன், நீ ஸ்கூல் பொண்ணு, எனக்கெலாம் ஓகேவா இருக்க மாட்டேன்னு. ஆனால் பெட்டு வரைக்கும் வந்துட்டு இப்போதைக்கு எந்த பொண்ணும் ஆர்டர் பண்ண முடியாதுடி, அவைலபிளாக இல்லை, நைட் டைம் தான், நீ டேக்கிரு அப்படின்ட்டு அவன் உங்களை செஸ்ட்டை அது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இன்னெல்லாம் கழட்டி விட்டுருப்பான்ல. ஸோ ஒரு மாதிரி இவங்க ஷக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ உங்கள் ஸ்டொமக்லாம் வந்து ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஸ்கர்ட்டையும் கழட்டி விட்டுறான். ஜஸ்ட் நீங்கள் வந்து கீழே இன்னர் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ லைட்லாம் ஆனில் தான் இருக்குது. ஸோ உங்கள் பாடியெல்லாம் பார்க்குறான். பாடிடி, ஜிம்முக்கெலாம் போவியா? ரொம்ப மெயின்டைன் பண்ணுற போல், பணக்கார பொண்ணு இல்லை, அப்போ வேற இவ்வளோ பெரிய சிஓ, அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கும்ல எல்லாமே அப்படின்ட்டு அப்படியே உங்கள் இன்னரையும் கழட்டி விட்டுறான். ஸோ இப்போ உங்கள் ஃபுல்லாக நேக்டாக பெட்டில் பார்க்குறான். ஸோ ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த பிளாக் கலர், நீங்கள் போட்டிருக்க இதுக்கும் அவன் வந்து அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை அப்படியே கழட்டிட்டு ஸோ ஜஸ்ட்டு பாக்ஸஸராக நிற்கிறான். ஸோ அதையும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் லெக்கு ரெண்டையும் வைடாக ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இன்சைட் பண்ணுறான். எதுவுமே பண்ணல, உங்களுக்கு அவ்வளோதான். அப்படியே ஷார்ப்பாக ஒரு நைஃப் ஒன்று போடுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஜங்கு வலிக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், உனக்கு நான் உன் கூட தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன், ஸ்லோவாக பண்ணு, என்னால் முடியலை. ஏடாடே பார்த்தா உள்ளே விடும்போது அவ்வளோ ப்ளஷராக இருக்குது. எனக்கு வேணும், எனக்கு எத்தனை ரவுண்ட் போகிறேன்னு எனக்கு தெரியலடி, ஆனால் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோதான், அவங்க ஹேண்ட்லாம் ஷேக் ஆகுது. ஸோ அப்படியே அவங்க ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு அவன் அப்படியே இன்சைட் பண்ணி கொஞ்ச நேரத்தையே ஃபுல்லாக இன்சைட் பண்ணிடுறான். ஸோ அப்படியே தான் அவன் இன்சைட் பண்ணும்போது அப்படியே அவங்க வஜினா வந்து பிளட்லாம் வர ஸ்டார்ட் பண்ணுது. பட் ஜங்க் அதெல்லாம் கண்டுக்கல, ஸ்ட்ரைட்டாக அப்படியே இன்சைட் பண்ணி எடுக்கிறான். அப்படியே தான் ஒரு 4 hours போகுது. அதுக்குள்ளே 2 ரவுண்ட் ஓட்டியிருப்பான். ஸோ அவ்வளோ பெயினாக இருக்கும். பக்கத்தில் வந்து படுக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக ஃபெயிண்டான மாதிரி தான் அவங்க ஐஸை வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்குறீங்க. வீக் ஐஸோட அவன் உங்களை பார்த்துட்டு அப்படியே வெளில போகிறான். வெளில போயிட்டு வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அப்படியே தூங்கிடுறீங்க. ஒரு 1 hourக்கு அப்புறம் வந்து உங்களை அப்படியே எழுப்புறான். இந்த குடி. என்னது? வைன் ட்ரீ, ஓகேவா இருக்கும் குடி அப்படின்னு கொடுக்குறான். ஸோ நீங்களும் அப்படியே குடிக்கிறீங்க. அந்த பழக்கெல்லாம் இருக்கா உனக்கு? அது ஃபங்க்ஷனில் குடிச்சிருக்கேன். சரி ஓகே குடி அப்படின்னு கொடுக்கையும் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த பெயின்லாம் குறையிற மாதிரி இருக்குது. ஸோ அவனும் அப்படியே குடிக்கிறான். ஸோ நீங்கள் வந்து பெட்டில் அப்படியே சாஞ்சிட்டு ஸோ அந்த பெட்ஷீட் மட்டும் கவர் பண்ணிட்டுருக்கீங்க மேலே உங்கள் செஸ்ட்டுக்கு மேலால். ஸோ ஜவுக்கு அப்படியே பார்த்துட்டு அதை கீழே இறக்கி விடலான்ல, என் ஹேண்டால் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ தான் புரியுது ஸ்கூல் பண்ண ஏன்டா வேணான்னு சொன்னேன்னு. சரி ஓகே, நல்லா இருக்குடி உன் கூட இருக்கிறது. எப்படி எவ்ரி டைம் என் கூட வந்து போ, நான் யார் பொண்ணுக்கிட்டேயும் போக மாட்டேன். எனக்கு எப்போலாம் நீடியாக ஃபீல் ஆகுதோ அப்போலாம் என் கூட வா, வந்து இரு அப்படின்றான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க.
ஆடி எப்படி பார்க்குற? குடிச்சிட்டியா? அகைன் வரோம் போகலாமா அப்படின்ட்டு அவங்கள அப்படியே டாகு ஸ்டைலில் வச்சு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே தான் அந்த டே ஃபுல்லாக அந்த பெட்ரூம் ஃபுல்லாக மாறி மாறி ஸோ அதுவே பெரிய ஒரு ரூம் மாதிரி இருக்கும். என்னென்ன பொசிஷன் விண்டோ சைடில் எல்லா சைட்லேயும் கூப்பிட்டு வச்சு அவனால் முடிகிற அளவுக்கு உங்களை பண்ணுறான். பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் அவன் கண்டுக்கல. உங்களால் நீங்கள் கீழே விழ போனாலும் அப்படியே வாலில் சாய்ச்சி வச்சு உங்களை அப்படியே ஹிப்பில் தூக்கி வச்சவே பண்ணுறான். அப்படியெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது, லைட்டாக தான் ப்ளஷராக இருக்குது. பட் அவன் அவ்வளோ மோன் பண்ணி அவன் பாடி ஃபுல்லாக அப்படியே ஸ்வெட் ஆகுது. இப்போ ரெஸ்ட் ரூமில் தான் சங்கு பாட் அப்ளை பண்ணணுமா? ஆமாண்டி நல்லா இருக்குது. மொத்தமாக உறிஞ்செடுத்துட்டீங்க, ஒன்றுமே இல்லை. அது இதுக்குள்ளே பண்ண உனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களை அகைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் இப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அப்படியே உங்களை கூப்பிட்டு வெளில வர்றான். ஸோ வச்சு நீங்கள் டவல் மட்டும் தான் வேர் பண்ணீங்க. பட் உங்களுக்கு துக்கமாக வருது. நாடி தூக்கம் வருதா? ஆமாம், என்னால் உட்காரக்கூட முடியல, இப்போலாம் வலிக்குது அப்படின்னு பெட்லேயே சாயிறீங்க. பட் சங்குக் தான் ஏதோ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேர்லாம் அப்படியே வந்து துவட்டி விட்டு ஹேர் வச்சு ட்ரையர் பண்ணி விட்றான். ஸோ வந்து அப்படியே டைமை பார்க்குறீங்க, 6:30 ஆயிடுச்சு. ஏன்னா ஈவினிங் 6:30யா? ஆகிட்டு. ஸோ கொஞ்சம் இரு, மார்னிங்லேருந்து எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேன், லஞ்ச் கூட நீ சாப்பிடல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டு தான் வந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபுட் எடுத்து வந்து கொடுக்குறான். ஸோ உங்களுக்கு ஹேண்டில் ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டே அந்த பிளேட்டை வாங்குறீங்க. சுத்தம் இரு அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணி விட்றான். பட் அவள் என்ன பண்ணாலும் உங்களை வந்து கேர் பண்ணுறத விடலை. ஸோ அந்த ஃபுல்லாக கொஞ்சம் ஃபீட் பண்ணி விட்றான். உங்களால் சரியாக சாப்பிட கூட முடியல. அவன் சோல்டரில் அப்படியே வந்து சாஞ்சிக்கிறீங்க. ஏன்னாடி இப்படி சாயிற? என்ன நீ ஃபுல்லாக பண்ணிட்டே இருக்க, எனக்கு கத்தி கத்தி தொண்டையெல்லாம் வலிக்குது. ஓ வலிக்குதா? அதான் சொன்னேன்ல நான் ஒரு காஜி பையன்ட்டு. அதுதான்டி, எனக்கு இதெல்லாம் வேணும், நான் பண்ணுவேன். அப்படித்தான் பொறுத்துக்க முடியும்னா என் கூட படு, இல்லைன்னா கிளம்பு, போயிட்டே இரு, கிடைச்ச வரைக்கும் லாபம்ன்ட்டு இருப்பேன். ஐ லவ் யூ சங்கு. ஏய் நாடி இப்போ லவ் பண்ணுறியா? ஆமாம், தெரியல, என்ன இந்த அளவுக்கு நீ பண்ணியும் என்னால் ஒன்று வெறுக்க முடியல அப்படின்ட்டு வயசே பார்க்குறீங்க. அவ்வளோதான், அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஃபுட்லாம் ஃபீட் பண்ணி முடிச்சிருப்பான். ஸோ நீங்கள் வாட்டரை குடிச்சிட்டு தான் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே உங்கள் பெட்டில் சாய்ச்சிட்டு உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகிட்டு, என்ன அகெயின் பண்ண போறியா? சரி ஓகே பண்ணு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏய் இதெல்லாம் இல்லை, படு அப்படின்னு டவெல்லாம் அப்படியே கழட்டி விடுறான். ஸோ அப்படியே அவங்க செஸ்ட்டில் போட்டு படுக்கிறான். அவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஒரு மாதிரி டபுள் மைண்டாகவே இருக்குது. ஸோ இப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. பார்க்குறீங்க பக்கத்து சங்கு கீழே. ஸோ அப்படியே நீங்கள் எழுந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நடந்து தெரியுறீங்க. பட் உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜங்குக்கு தான் உள்ளே வர்றான். ஏய் என்ன? இல்லை வலிக்குது. ஓ சரி படுவா. அகெயின் பண்ண போகிறீங்களா? இல்லடி வா அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு ஸோ உங்களை வந்து பாட்டமில் வந்து அங்கே ஆயின்மெண்ட் வந்து அப்ளை பண்ணுறான். அங்கே அவ்வளோ பெயினாக இருக்கும். அவன் ஹேண்ட் வைக்கும்போது வலிக்குது வலிக்குது. அதான் ஆயின்மெண்ட் வைக்கிறேன்ல, சரியாகிடும், ஈவினிங்குள்ளே சரியாகிடும். ஈவினிங்குள்ளே அப்படி தான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபுட்லாம் அப்படியே ஃபீட் பண்ணி விட்டு டேப்லெட்லாம் கொடுக்குறான். நீங்கள் அகைன் தூங்கிடுறீங்க. இப்போ ஈவினிங் அவங்க வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. 2 பொண்ணுங்க உங்க மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. பொண்ணுங்களை அகைன் கூப்பிட்டு வந்துட்டானா? அப்போ நான் அவனுக்கு பத்தலையா? அதான் பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்துட்டானா? நான் தான் அவனை நம்பிட்டு இருக்கேனா? அவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு ரோஹே, அவனை இன்னும் நம்பிட்டே இருக்கேன். மேம் எழுந்திரிச்சிங்களா? என்னங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. எதுக்கு? எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க அப்படின்ட்டு உங்களை ஃப்ரெஷ்ஷப் ஆக வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. என்ன இது? வெட்டிங் கவுன்? ஆமாம் வெட்டிங் தான், உனக்கு எனக்குண்டி. ஏய் ரெடியாக இருக்குங்க அப்படின்ட்டு போயிடுறான். இப்போ உங்களுக்கு ப்ரைடல் ஸ்டைலில் ரெடி பண்ணி விட்றாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜவுக்க பார்த்துட்டு என்ன என்ன பண்ணுற? ஏய்
என்கிட்டலாம் வேணாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆ, கல்யாணமா? ஆமாடி, இந்த லவ் டேட்டிங் அந்த கர்மம்லாம் செட் ஆகாது. நைட்டே முடிவு பண்ணிட்டேன், அண்ணா ஒன்று தான் பண்ணணுன்ட்டு. சரி வா அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே அந்த காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பேசுனதே தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறான், அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்கிறது? செருப்பாலே அடிப்பான் என் அப்பா. அப்போவே சொன்னான், நான் கேட்கல. ஆனால் என்ன நடக்குமோ தெரியலையே. இப்போது நீங்கள் சர்ச்சுக்கு முன்னாடி தான் நிற்கிறேங்க. இப்போ வந்து பாஸ்டரும் ப்ராப்பராக எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ நீங்களும் சொல்லிடுறீங்க. ஸோ ஃபைனல் ஜாம் உங்களுக்கு வந்து ரிங்லாம் போட்டு விட்றான். அப்படியே கிஸ் த பிரைடுன்னு சொல்ல இழுத்து வச்சு நச்சு விட்றான். அப்போ உங்கள் மைண்ட் வயசு, அதாண்டா அவ்வளோ கிஸ் பண்ணியே, இன்னும் உனக்கு அழுக்கலையா அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வெட்டிங்கும் முடிஞ்சிருது. பட் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஜாவுக்குள்ளே பார்த்துட்டு போகலாமா? நீ எங்கே? ஏய் போதுண்டி, நிறுத்து. என்ன நிறுத்து? என்ன போதும்? ஏய் அடிக்காத மயிறு, அடிக்காத மயிறு, போதுமா? அடிக்காதடி, எனக்கு தெரியும் நீ யாருன்ட்டு. நீ யாரு? ஏய் நீ எப்படி தான் வேஷம் போட்டாலும் நான் ஜான் ஜங்குக்டி, த மாஃபியா கிங் இந்த சவுத் கொரியாவுக்கே. ஆனால் என்னை இன்னும் ஒரு பெரிய மயிருன்னு நினச்சிட்டு இருக்கல? ஆமாண்டி, நான் பெரிய மயிறு தான். ஆனால் நீ யாருன்னு கூட கண்டுக்க மாட்டேன் இருப்பேனா? என் பின்னாடி சுற்றும் போதே தெரியும். இப்போ என்ன, இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த தைசிக்கிட்ட எடுத்து கன் எடுப்பல்ல அப்படின்ட்டு உங்கள் வெட்டிங்காக வசத்துட்டு அப்படியே இந்த தைசிக்கிட்ட இந்த கன் எடுத்து அப்படியே பாயிண்ட் பண்ணுறீங்க. ஏய் அதான் முடிஞ்சிச்சுல்லடி உனக்கும் எனக்கும். ப்ராப்பராக வெட்டிங் முடிச்சுட்டு புருஷனே என் கவுண்டரில் போட போறியா? ஜங்குக், இதெல்லாம் சரியில்லை ஜங்குக், வா. என்னது? நாடி புருஷனே? ஏய் நீ புருஷன் செத்தா நீ விதவை ஆயிடுவடி. அதுக்கப்புறம் எப்படி பண்ணுவேன்? இப்போ பாரு, நைட்டு பண்ணோம்ல, அப்படியே பேபி வந்துடும்டி. அப்போது பிறக்க முடியாயே குழந்தைக்கு அப்பா இல்லாமல் ஆக்க போறியா? ஜங்குக், அதான் தெரிஞ்சிருச்சுல்ல நான் யாருன்ட்டு. வா. யாரடி? வர முடியாது, எனக்கு தெரியும் நீ தான் அந்த ஏஜெண்ட். ஸோ எப்படி என்ன மாதிரி என்னை பிடிக்க பிளான் பண்ண, ஸ்கூல் பொண்ணு மாதிரி பண்ணிவிட்டு ட்ராமா பண்ணி என் பின்னாடி சுற்றும் போதே தெரியும். 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த சீனியர் ஆஃபீஸை நீ மீட் பண்ணது தெரியும். நீ ஸ்கூல் பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு என் பின்னாடி சுற்றுனது தெரியும். ஆனால் ஒரே ஒரு டவுட்டுடி, உண்மையாக சொல்லு, நைட்டும் வயசை பார்க்கும்போது அவ்வளோ லவ் தெரிஞ்சிச்சுடி. உண்மையாகவே லவ் பண்ணுறியா? இல்லை, உன்னை லவ்லாம் பண்ணல, ஜஸ்ட் உன்னை பிடிக்கத்தான் கூட அப்படி இருந்தேன். ஓ, ஆனால் நீ ஃப்ரெஷ்ஷாக இருந்தியடி. உன்னை வெர்ஜினிட்டியே லாஸ் பண்ணி என்னை பிடிக்கணுமா என்ன? ஆமாம், உன்னை பிடிக்கணும், அதுக்காக மட்டும்தான். அப்படியா? என்னை பிடிக்கணுமா? ஆமாம், எத்தனை பொண்ணுங்க உன்னால், அதனால் என் லைஃப் போனாலும் பரவாயில்லன்னா உன்னை பிடிக்கலான்னு வந்தேன். இவ்வளோ பண்ணியும் ஏய் என்னடே பண்ண? நீ சின்ன பொண்ணு மாதிரி நடிக்கிறது நிறுத்து. இதுக்கு முன்னாடி சின்ன பொண்ணு மாதிரி பேசி பேசி என்னை வலையில் விழ வச்சுட்ட. ஆனால் இப்போ லவ் பண்ணுறேன்டி உன்னைண்ணா. ஆனால் நான் லவ் பண்ணிச்சேன், உனக்கு லவ்வே பண்ணல, உன்னை பிடிக்கிறத உன் கூட படுத்தேன். ஓ அப்படி? இப்போ சொல்லுவ பாரு அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த கன்னை பிடிச்சிட்டு இருப்பீங்க. அப்படியே வாங்கி அவன் கையில் எடுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ஏய் நீ திருடங்களை பிடிக்கிறதுக்காக ட்ரைனிங் எடுத்தடி. ஆனால் நானே ஒரு திருடன், உன்கிட்ட தப்பிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருப்பேன். எவ்வளோ பெரிய ஆளுண்ணா என்னையே அப்படின்ட்டு உங்கள் அப்படியே கையை தரத்தர எழுதிட்டு போகிறான். ஜங்குக், நீ தப்பு பண்ணுற, தப்புக்கு மேலே தப்பு பண்ணுற. நிறுத்திடி, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வா அப்படின்ட்டு உங்கள் காருக்குள்ள பிடிச்சி தள்ளிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போகிற வரையிலையே சத்தியமாக உனக்கு 18 வயசு தானடி? இல்லையே, பார்த்தா 24 அந்த மாதிரி தானே இருக்கும். அதான் தெரிஞ்சிச்சுல நான் யார் என்னன்ட்டு. புரிஞ்சா சரிதான். ஓ அவ்வளோ சரி, ஓகே பரவாயில்ல. அப்போயும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு ஒன்று பிடிக்கும், அதான் பண்ணிக்கிட்டேன். இல்லை அதுக்காக நீ பண்ணல,
உன்னை என்றைக்குமே நான் பிடிக்கக்கூடாது. அதுவும் ஒரு ரீசன் தான். பட் இருந்தாலும் உன்னை பார்த்தோன்னே நச்சுன்னு இருந்தடி. 24 ஏஜ். பட் சின்ன பொண்ணு மாதிரி ஸ்கூல் பொண்ணு மாதிரி பின்னாடி க்யூட்டாக சுற்றினல. அப்போவே விழுந்துட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது தெரில, பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் போய் சொல்லிட்டேன்டி உங்ககிட்ட. அது அப்புறம் சொல்கிறேன், இப்போ வா அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ ஒரு குடோனுக்குள்ளே ஒரு பர்சனை அடித்து தலைகீழாக கட்டி தொங்க போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் போய் பார்க்குறீங்க. சார் உங்களுக்கு என்னாச்சு சார், நான் காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு கவுரை அவுக்கலான்னு போகிறீங்க. அவுத்தன்னு வெய்யன் அப்படின்ட்டு அந்த சீனியர் ஆஃபீஸர் தான் கட்டி அடித்து தொங்க போட்டிருப்பாங்க. காலையே சுட்டுறான். ஜங்குக்கு என்ன பண்ணுற நீ? அவர் எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் அவரே. இவன் தானே உங்ககிட்ட என்னை போட சொல்லி மிஷின் கொடுத்தான். எத்தனை பேரை போட்டு தள்ளியிருப்பேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கடி, ஒரு வீடியோ பாரு, யார் தப்பு பண்ணாங்கன்னு உனக்கே புரியும் அப்படின்ட்டு காட்டையும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ஆமாம் இந்த குடோனா நீ எல்லாம் பண்ணுற. இங்கே பாருடி, இது இந்த குடோனில் நடக்க எல்லாமே உண்மை. எல்லா பொண்ணுங்களும் கிட்னாப் ஆகுறாங்க, அப்யூஸ் பண்ணப்படுறாங்க, ஸோ மார்க்கெட்டில் விற்கப்படுறாங்க, எல்லாமே உண்மைடி. ஆனால் அது பண்ணுறது நான் கிடையாது, புரியுதா? என்னோட வேலை ட்ரக்கை சேல் பண்ணுறது, கன்ஸ், அந்த மாதிரி தான். அதான் என்னோடய மெயின் பிஸ்னஸ்ஸே. ஸோ அதுக்கப்புறம் என் கம்பெனி. ஸோ பொண்ணுங்க லைஃப்பில் விளையாடுறவங்களுக்கு அந்தளவுக்கு கேவலமானவன் கிடையாதுடினா. இதை பண்ணுறதுல இந்த நாய் ஃபுல்லாக வீடியோ பாரு அப்படின்னு பார்த்தா அந்த சீனியர் ஆஃபீஸர் தான் எல்லா பொண்ணுங்களையும் அப்படியே சேல் பண்ணிட்டு, ஸோ அவர் தான் இல்லீகலாக வேலை பார்த்துருப்பாரு. ஸோ அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான், ஸோ மெயின் ஹெட்டு மாதிரி. சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிவிட்டு எதுக்கு ஜங்குக்கு மேலே? நான் என்னம்மா பண்ண முடியும்? இவ்வளோ நாள் இந்த நாட்டுக்காக சேவை செஞ்சு இன்னும் ஒரு 2 மந்தில் நான் ரிட்டையர் ஆக போகிறேன். ஆனால் எனக்குன்னு எந்த ஒரு சொத்துமே இல்லை, எதுவுமே இல்லை. இந்த மெடலை வச்சுட்டு என்னால் என்ன பண்ண முடியும்? அதான் எனக்கு காசு வேணும், இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லையும் உங்களுக்கு அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஹார்ட்டே உடஞ்சி போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்திருப்பீங்க, இவ்வளோ அவர்களாக நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸரே ஆகிருப்பீங்க. ஸோ இவ்வளோ ஒரு இது வந்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் சீக்ரெட் ஏஜெண்டாக வந்து வேலை வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. பட் அவர் தான் சொல்லியிருப்பார் சின்ன வயசில் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நாட்டுக்காக சேவை செய்யணும், எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு எல்லாமே சொல்லி தந்ததே நீங்கள் தான், ஆனால் நீங்களே எப்படி தப்பு பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்கையும் ஜங்குக்கு எதுவுமே யோசிக்கல. கண்ணை தப்புன்னு போட்டுடுறான். ஜங்குக்கு என்ன பண்ண? அவெல்லாம் உயிருக்கு டிசர்வே கிடையாது, சாக வேண்டியதான், அதான் போட்டு தரேன். தப்பாலாம் தோணலடி, சரியா? வா போகலாம் வீட்டுக்கு, நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி போகிறது பண்ணுறது, இந்த போலீஸ் ட்ரைனிங், கருமோ. உன் அப்போட கம்பெனி எடுத்து பாரு, அந்த ஆள் எவ்வளோ கஷ்டப்படுறான். அதெல்லாம் யோசிக்காமல் உன்னோட ப்ரொஃபஷனை தான் முக்கியம்னு சுற்றுற. ஆனால் உன் கூட இருக்கிறவனே எப்படி இருக்கான்? நீ நல்லவன் நினச்சி எவனும் நல்லவன் கிடையாதுடி, நீ கெட்டவன் நினச்சி எவனும் கெட்டவன் கிடையாது, புரியுதா? அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான் காருக்குள்ளே. ஸோ நீங்கள் அப்படியே தள்ளி போய் நிற்கிறீங்க. இல்லை ஜங்குக், என்னால் உன் கூட இருக்க முடியாது, நீனும் ஒரு கெட்டவன் தானே? ஆமாண்டி, சுத்தமான கலப்படம் இல்லாத கெட்டவன்டி. நல்லவன்ட்டு வெளில சொல்லிட்டு உள்ள கெட்டவனாக இருக்காம வெளியில் கெட்டவன் சொல்லிட்டு உள்ள நல்லவனாக இருக்கிறதே எவ்வளோ மேல்டி வா அப்படின்ட்டு உங்களை கையை பிடிச்சி கூப்பிடையும் உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. ஜங்குக்கு எவ்வளோ பண்ணதெல்லாம் யோசிச்சுட்டு அவன் எல்லா பொண்ணுங்க கூட போகிறவன் தானே, எதுக்கு அவன் கூட இருக்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு டபிள்யூ ஷார்ட் போட்டு விட்றீங்க. ஐயோ வலிக்குது. இப்போ தான் என்னாடி அடிக்கிற? நைட்டுக்கு முன்னால் என்னால் அடிக்க முடியல. ஓ ஆக்ட் பண்ணிட்டு இருந்தல, அதான் உன்னோட ரியல் கேரக்டர் வெளில வந்துட்டாடி. ஆமாம் ஜங்கு, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், புரியுதா? நான் எவ்வளோ பெரிய ஆனு தெரியுதுல்ல, என் பின்னாடி வராமே இரு. ஹேட்டி ஜங்கு அப்படின்ட்டு போகிறீங்க. ஸோ ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை, அப்படியே கையை கட்டி நிற்கிறான். வருவடி, ஒரு மாதத்தில் என் பின்னாடியே வருவேன் அப்படின்ட்டு அவன் பாட்டு காலத்து போயிடுறான். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனவங்க அம்மா தான், கல்யாணமாச்சா மேடம்? அம்மா தெரியும், நீ ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போகும்போதே தெரியும் ஏதோ ஒரு மிஷினுக்காக தான் போகிறேன்ட்டு, அதான் எதுவும் சொல்லலை, விட்டுட்டேன். ஆனால் உனக்கு தெரியுமா? ஏனம்மா? உனக்கு பார்த்த பையனே ஜங்குக் தான், அப்பாவுடைய
பிஸ்னஸ் பார்ட்னர். ஆ ம் அவனை தான் உனக்கு பார்த்தோம். ஆனால் நீ தான் வேணான்னு சொன்னியே பிஸ்னஸுக்காக நான் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு. அவனுக்கு ஆல்ரெடி உனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு உனக்கு பிடிக்கும். ஆனால் தான் உனக்கு கேட்டோம். நீ தான் என்னோடய ப்ரொஃபஷனல் தான் முக்கியம், ஒரு பிஸ்னஸ் மேலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு போனேன்ல. ஆனால் அவன் கூட மேரேஜ் பண்ணிட்டேன், எனக்கு ஹாப்பி தான். ஓகே ஃபைன் அப்படின்ட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மண்டையெல்லாம் வலிக்குது. எல்லாருமே நம்மளை வச்சு கேம் ப்ளே பண்ணுறாங்க, நம்ம தான் இங்கே ஒரு மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 1 month போகுது. இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேருந்து அப்படியே வெளில வந்துட்டு எல்லாம் வந்துச்சாங்க, தப்போ பண்ணிட்டேனே அப்படின்ட்டு ஒரு மாதிரி லெக்ஸி தான் கால் பண்ணுறீங்க. நாடி என்னவா இங்கே பாரு, என்னாடி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டி. அதான் உன் புருஷன்கிட்ட போ. அவங்கிட்ட நான் போக முடியாது, நான் போக மாட்டேன். ஏய் போடி, கல்யாணம் ஆச்சுல்ல, அன்னைக்கே நீ விட்டு வந்துட்ட. ஆமாம் நான் தான் விட்டு வந்தேன்னு தெரியுதுல்ல, அவங்கிட்ட எப்படி என்னால் போக முடியும்? அவன் எப்படி என் கூட இருந்தான், அந்த ஒரு நாள் என் லைஃப்லேயே மறக்க முடியாது. அப்படி பார்த்துக்கிட்டான், அப்படி பண்ணான். ஆனால் அவன் லஸ்ட்டுக்காக தான் என் கூட இருந்திருக்கான், பெட்டுக்காக. அவன் நான் இல்லாட்டி இன்னும் பொண்ணுங்க எவ்வளோ பொண்ணுங்க அவனுக்காக இருக்கும், அதெல்லாம் தெரியாது, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போது உங்கள் ரூம் டோர் வந்து உங்கள் காலிங் மேல் ரிங்காக சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக் தான். ஏய் வா போகலாம். எங்கே? கடுப்பேத்தாதடி, வா போகலாம். இவ்வளோ நாள் விட்டு வச்சேன், என் குழந்தை உன் வயிற்றில் இருக்குது, இதுக்கப்புறம் என்ன விட்டு வைக்க முடியாது. ஓ சார், நாங்கள் இல்லாட்டி வேறு பொண்ணுங்க உங்க கூட இருப்பாங்க, என் குழந்தைய நானே பார்த்துக்கிறேன், என்னால் உன் கூட வாழ முடியாது. ஓ முடியாதா? ஆனால் நீ தாண்டி வேணும், உன்னை தவிர்த்து எந்த பொண்ணுங்களும் கிடையாது. அது சும்மா உன்னை மிரட்டினேன், பொண்ணுங்க கூட அப்படி இருக்கேன்ட்டு. ஆனால் அப்படிலாம் இல்லைடி, பொண்ணுங்க கூட இருக்க மாட்டேன்டி, நான் குட் பாய்டி. நீ குட் பாய், நான் உன்னை நம்புவேன். ஏய் வாடி போகலாம் அப்படின்ட்டு அவங்க அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டே போகிறான். இப்போ உங்களால் தள்ளி கூட முடியல, ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஸோ அப்படியே தான் அவங்கள போட்டு காரில் போட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன் தெரிஞ்சு தான் நீ வந்திருக்கல்ல, என்ன அந்த லெக்ஸி தானே உனக்கு கால் பண்ணா? ஆமாம் அவள் தான் கால் பண்ணா. அப்போ தானே நான் அடிக்க மாட்டேன், டபுள் ஷர்ட்லாம் தூக்கி போட மாட்டேன், என்னால் உன் கையில் அடி வாங்க முடியாதுடி. என்ன அடி அடிக்கிற, இன்னும் இப்போ வலிக்குதுடி. நீ பேக் போஸ்ட் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு டைம் உன் கூட இருந்தேன்னு அப்படியெல்லாம் போட்டு அடிக்கிற. ஆமாம் அப்படி தான் அடிப்பேன் அப்படின்ட்டு கோச்சிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ அதை பார்த்தோன்னே என்ன இது, நம்மளோட வீடு தான். ஸோ ரெனோவேஷன்லாம் பண்ணியிருந்தேன், ஆல்ரெடி நான் இங்கே வாரதே கிடையாது. அண்டு சரி ஓகேவா அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஹாலுக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏய் வா அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு ஸ்டெப் போயிட்டு போகிறான். நீ எதுக்கு லிஃப்ட் பண்ணுற? எனக்கு நடக்க தெரியும். ஓ நடக்க தெரியுமா? ஆனால் என் குழந்தை வீட்டில் இருக்கான். ஓ குழந்தைக்காக தானே அப்படின்னு சொல்லலாம். பட் நீ ரொம்ப வீக்காக இருக்க, என்னால் பார்க்க முடியல. ஏன்னா ஆமாண்டி பார்க்க முடியல, என்னோடய பிரின்சஸில் இதாண்டி மிஸ்ஸஸ் ஜியோன் பிரின்சஸ், இந்த மாஃபியா கோட்டைக்கே பிரின்சஸ் டி அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படியே உங்கள் ரூமில் உட்கார வச்சுட்டு. ஏய் நாடி அப்படியே பார்த்துட்டே இருக்க, எனக்கு புரியல, நீ நல்லவனா இல்லை கெட்டவனா? ஐயோ எத்தனை டைம்லேயே சொல்கிறது. இங்கே பாரு, உன் ஆத்தா ஆல்ரெடி சொல்லியிருப்பாள் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு, அப்பயும் என்கிட்ட வந்து சொல்லலை. எனக்கு லவ் பண்ணி சுற்றி டேட் பண்ணி அதெல்லாம் தெரியாதுடி, ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் பண்ணி உன் கூட குடும்பம் இருந்தான்னு பார்த்தேன். ஸோ அதான் அந்த மாதிரி நான் ட்ராமா பண்ணேன், என் கூட ஒன் டே இருன்னு. ஆனால் எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணேன். ஆனால் ஒரே டவுட் தான், ஆனால் நீ என்னை லவ் பண்ணுறலடி, எனக்கு தெரியும். உன் சைட்லேருந்து நான் யோசித்தேன், நீ என்னை என்கவுண்டர் தான் போட வந்த. ஆனால் உன்னுடைய நீ என்னை பார்த்ததுக்கப்புறம் என்னை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சல அப்படின்ட்டு கேட்கையும் நீங்கள் அப்படியே குனிஞ்சிக்கிறீங்க. ஓ அப்போ உண்மை தானா? ஏய் நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாதுடி. ஓகே நான் ஒத்துக்கிறேன், நான் மாஃபியா தான். அது என் அப்பா மாஃபியாவில் இருந்தான். ஸோ அதனால் அவனுக்கு அடுத்து நான் வர நேரம் வந்துச்சு, அதான் வந்தேன். ஆனால் என்னோடய ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ் தான், புரியுதா? என் அப்பாவுடைய பிஸ்னஸ் தான் நான் பார்த்துக்கிறேன். நான் அந்தளவுக்கு கெட்டவெல்லாம் கிடையாதுடி.
நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுங்க கூடலாம் போகலை, சும்மா நான் டெஸ்ட் பண்ணேன்டி நீ எப்படின்னு. அதான் புரியுதா, நான் தொட்ட ஃபர்ஸ்ட் பொண்ணு நீ தான் அப்படின்றான். நிஜமா நீ எந்த பொண்ணு டச் பண்ண மாட்டல, என்னை விட்டு போக மாட்டல. ஐயோ சொல்லவா, நீ ஸ்கூல் படிச்சுன்னு உன் பின்னாடி தானே சுற்றிட்டு இருக்க, நீ தான் என்னை பார்க்கல. ஹா ஆமாடி, நீ தான் பார்க்கல, உனக்கு தான் என்னை பற்றி தெரியல. உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு நீ ஓவராக பண்ணுவ. சரி ஓகே விட்டு பிடிக்கலன்னு பார்த்தா நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்ட, என்னால் எதுவும் பண்ண முடியலடி. அதான் சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். அதான் ஸ்ட்ரைட்டாக அவன் அப்பங்கிட்ட போய் பொண்ணு கேட்டேன். அவனும் ஓகே சொல்லிட்டான், தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் சீரியஸ்லி லவ் யூ டி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்கிறான். நீங்கள் என்னை பார்த்துட்டு லவ் யூ டூ ஜங்குக்கா அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை இதுவே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். டியூரேஷன் ரொம்ப இழுத்துட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் ஷாட்னால இப்படி தானே இருக்கும், ஏன்னா 1 ஹவராக போக போகுது. சரி ஓகே, எல்லாருமே விஷ் பண்ணிடுங்கடா. நெக்ஸ்ட் டைம் நான் ஒன் ஷாட்டில் வரேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.